கந்த சஷ்டி விரதத்தின் அதிசய சக்தி. நீங்களும் கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்களா? அப்போ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல் பாருங்க. இது உங்க வாழ்க்கையையே மாற்றும் ஒரு ஆன்மீக கதை. 6 நாட்கள். ஆனால் அந்த 6 நாளோட அர்த்தம் 6 மாசம் விரதம் இருந்ததுக்கு சமம் சொல்றாங்க. கந்த சஷ்டி விரதம் என்பது வெறும் நோன்பு இல்ல. அது ஒரு அந்தரங்க சுத்திகரிப்பு. நம்ம உடம்பு மட்டும் இல்ல, மனசு, ஆன்மா, நினைவு இதையெல்லாம் சுத்தப்படுத்துறது இந்த விரதம். முருகன் ஏன் இந்த விரதத்தை ஆசைப்பட்டார் தெரியுமா? சூரபத்மன் அசுரனோட அட்டகாசம் தாங்க முடியாம தேவைகள் எல்லாம் முருகனை வேண்டினாங்க. அப்போ அவர் 6 நாளில் தன் 6 முகத்தாலே அந்த அசுரனை வென்றார். அதனாலதான் இப்போ நாமும் அந்த 6 நாள் நம்மளுள்ள கோபம், பொறாமை, பயம், துக்கம், ஆசை, பொய் இதை வெல்லணும். கந்த சஷ்டி விரதம் என்றால் நம்மளுள்ள சூரபத்மனை வெல்லுற போராட்டம் தான். அதனாலதான் தினமும் ஓம் சரவண பவ் சொல்றதுல ஒரு அதிசய சக்தி இருக்கு. அந்த மந்திரம் உங்க மனசை லைட்டாக மாற்றும். அந்த ஒளி உங்க வாழ்க்கையில ஆன்மீக ஒளி தரும். பலர் சொல்லுவாங்க, நான் விரதம் இருந்ததால என் பிரச்சனை தீர்ந்தது. ஆனா உண்மையில அது முருகன் நமக்குள் விழித்ததால தான் பிரச்சனை தீரும். அவர் வெளியில இல்ல, நம்மள இருக்கிறார். அவரை உணர்ந்தால்தான் வாழ்க்கை மாறும். அந்த 6 நாட்கள் சுப்பிரமணியன் நமக்கு சொல்றாரு, நீ உன்னுள் நம்பிக்கை வை, நான் உன்னோட இருக்கேன். அந்த நம்பிக்கையோட விரதம் இருந்தா எந்த துன்பமும் நீங்கும். அடுத்த முறை கந்த சஷ்டி வரும்போது விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க. நான் வெல்லனும் அசுரன் யார்? அதுக்கு உங்க பதில் தான் உங்க விரதத்தின் சக்தி. நீங்களும் கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஆன்மீக பயணத்துல நம்மோட சேருங்க. ஓம் முருகா சரவணா பாவா.